யோவான் 14 அதிகாரம் 15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு பிடித்த ஒருவரிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று வார்த்தைகளால் சொல்வோமானால் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதுவே ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொடுத்தாலோ அல்லது அவர்களுக்கு பிரியமாக நடந்து கொண்டாலோ நாம் அவர்களை நேசிக்கின்றோம், அன்பு செலுத்துகின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக நம்மிடம் எதையும் கேட்கவில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள சொல்வது நம்முடைய நன்மைக்காகவே. அதை நாம் புரிந்து கொள்வோமானால் அவருடைய அன்பு சுயநலமற்றது என்பதை புரிந்து முழு மனதோடு தேவனாகிய கர்த்தரை நேசிக்கின்றவர்களாக இருப்போம். அவருடைய உன்னதமான அன்பை நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி நம்மிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் இருப்போமானால் இப்பொழுது நாம் அவரில் உண்மையாகவே அன்பாய் இருக்கின்றோம் என்பதை காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. அதற்கு நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் அன்பொழுக பாடி அவரை உயர்த்தி துதிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் மூலமும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தும். அதுவே அவரை நாம் நேசிப்பதற்கான சாட்சியாக இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.